ஹலோ, நான் உங்களுடைய மந்த்ரா. இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது லேயா சாஜன் எழுதிய எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே. வாங்க கதைக்குள்ள போலாம். ஆராவுடைய வீட்டுக்கு சென்றதும் முதலில் லியாவை தான் அவன் பார்க்க சென்றான். அழுது அழுது அவள் கண்கள் வீங்கி அவள் முகம் முழுவதும் சிவந்து போய் இருந்தது. கெஸ்ட் ரூமுக்குள் நுழைந்தவனை இப்போதுதான் தெளிவாக பார்க்கிறாள் அவள். அதுவரை வேறு யாரோதான் அவளின் இந்த நிலைக்கு காரணம் என்று நினைத்தவள் சாஜனை தெளிவாக பார்த்தவுடன் தான் அவன் ஜென் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சிஇஓ சாஜன் தேவ் என்று அவளுக்கு தெரிந்தது. அவளுக்கு ஞாபகம் இருந்தவரை இதுவரை அவள் பத்திரிகைகளில் பார்த்து வியந்த சாஜன் தேவா நம்முடைய பாய் ஃப்ரெண்ட் என்று முதலில் அவள் விழிகளை அதிர்ச்சியில் விரித்தவள் பின் நிதர்சனம் முறைக்கவும் எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் போல என்று அவனை பார்த்து அவள் முகத்தை சுளிக்க ஷிட், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் என்று அவளை பார்த்து அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். விலை மாது என்றாலும் விருப்பம் இல்லாத பெண்ணை நெருங்குவது தவறுதான் என்ற குற்ற உணர்ச்சி அவனை உறுத்தி எடுக்க அதனாலேயே அவன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். அவளுடைய கண்களை கூட அவனால் பார்க்க முடியவில்லை. அவளிடம் எதையோ சொல்ல வந்தவன் அதை சொல்லாமலேயே வெளியேறி விட்டான். ஆரவிடமும் தாராவிடமும் சொல்லிவிட்டு லியாவோடு சாஜன் அங்கிருந்து கிளம்பினான். லியாவுக்கு அவனுடன் செல்வதில் உடன்பாடு இல்லை என்றாலும் தாராவின் வார்த்தையை நம்பி அவனுடன் செல்லலானாள். ஆரவ் சாஜனை தனியாக அழைத்தவன் அந்த பொண்ணை பத்திரமா அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுடா என்றிட என்றான் இவன். அதற்கு லியா காரின் பின் சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டாள். பயணத்தின் போது ஒருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அவர்களின் கார் அரண்மனை போல ஒரு வீட்டின் வாசல் அருகே செல்ல கேட்டில் உள்ள செக்யூரிட்டி கதவை திறந்து சாஜனுக்கு சல்யூட் அடித்தான். கார் நின்றதும் தான் அவள் கண்களை திறந்து பார்த்தாள். கண்ணெதிரே பிரம்மாண்டமான அரண்மனை போல் ஒரு வீடு காட்சி அளித்தது. எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த வீடு அவளுக்கு பரிச்சயமாக தோன்றவில்லை. உடல் முழுவதும் அடித்து போட்டதை போல் வலிக்க அவளுக்கு தலைவேறு சுற்றி கொண்டு வந்தது. வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்த பொன்னம்மா, வாங்க தம்பி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டதுடன் வாசலுக்கு வெளியே நிற்கும் லியாவை பார்த்தவர் அவள் நெற்றியில் இருந்த கட்டையும் அவள் வெண்ணிற கன்னத்தில் பதிந்திருந்த கைத்தடத்தையும் கவனிக்க தவறவில்லை. அவளை குழப்பமாக பார்த்து கொண்டு இருந்தவரை பார்த்து, அக்கா, இவளை மேல அழைச்சிட்டு போங்க என்றவன் ஹாலில் அமர்ந்து அன்றைக்கான வேலைகளை பற்றி பரத்திடம் பேச துவங்கினான். இன்னும் வாசலிலேயே நின்று கொண்டிருந்த லியாவை பொன்னம்மா வாமா என்று உள்ளே அழைக்க லியா இருந்த இடத்திலேயே அப்படியே மயங்கி விட்டாள். பொன்னம்மா அலற சாஜன் வாசலுக்கு விரைந்தான். மயங்கி கிடந்த லியாவை பார்த்தவன் அவளை அவன் கையில் ஏந்தி கொண்டு மாடிப்படி ஏறியவன் மேலே இருந்த அவன் அறையில் அவளை படுக்க வைத்தான். கீழே வந்தவன் பொன்னம்மாவிடம், பக்கத்து ரூமை கிளீன் பண்ணிருங்க, அப்புறம் லியா இங்க இருக்கிற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றான் அவரிடம் கட்டளையாக. அவரும் அதற்கு ஆமோதிப்பாக தலையசைத்தார். பரத் அங்கிருந்து கிளம்பிவிட சாஜன் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேல் அவனுடைய கிளைண்டோடு போனில் பேசிக்கொண்டு இருந்தான். அவரிடம் பேசி முடித்ததும் தான் அவன் அறைக்கு சென்றான். அவனோடு பேச வெகு நேரமாக அவனுக்காக காத்திருந்தவள் அவன் வந்ததும் கைகளை பிசைந்தபடியே எழுந்து நிற்க அவளை பார்த்ததும் அவனுக்கோ கோபம் தலைக்கேறியது. சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் பேதையவள். என்னத்தான் சொல்கிறாள் பார்ப்போம் என்றபடி இவன் அவளை உறுத்து விழிக்க, நாம எத்தனை வருஷமா லவ் பண்றோம் என்று திக்கி திணறி கேட்டு விட்டாள் பெண்ணவள். நான் உன்னை லவ் பண்றேனா? ஹவ் ஃபன்னி. இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு கதவருகே நின்றவன் அவளை நக்கலாக பார்த்து கேட்க அவனுடைய கூற்றில் அதிர்ந்து போனவளோ, என்ன சொல்றீங்க? தாரா தான் நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. சொல்லும் போதே அவளுடைய நா தழுத்தழுத்தது. Well, that's not true என்றான் இவன் அவளை அழுத்தமாக பார்த்தபடி. அப்போ அப்போ நான் யாரு? பதட்டமாக அவள் கேட்க, அத நீ தான் சொல்லணும் என்றவன், Now tell me, who are you என்றானே பார்க்கலாம். கடவுளே, இவன் சொல்றது உண்மையா பொய்யா? தாரா இவனை என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே சொன்னாங்க. ஆனா இவனுடைய பேச்சும் பார்வையும் என்னைய வாட்டி பார்க்கறது போலலாம் இருக்கு. அவளை நம்பி இவன் கூட தெரியாம வந்துட்டோமே என்று பல எண்ணங்கள் அவள் மனதில் ஓட அவளுக்கு இன்னும் தலை சுற்றி கொண்டு வந்தது.
உண்மையிலேயே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? இல்லைன்னா ஒன்றும் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? அந்த சந்தீப் இன்னும் வேற என்னெல்லாம் செய்ய சொல்லி உன்னை அனுப்புனா? என்றவன் பேசிக்கொண்டே ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து அவளை நெருங்கினான். சந்தீப்பா? யாரு சந்தீப்? நீங்க நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் ஏன் நடிக்கணும்? என்னை ப்ளீஸ் எங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க என்று எதிரில் நிற்பவனிடம் கெஞ்சினாள் பாவையவள். வாவ், நல்லா நடிக்கிற. கைகளை தட்டியபடியே சொன்னவன், நீ சொல்றத வேற யாருனாலும் நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன் என்றவன் அவளை மேலும் நெருங்க அதற்கு மேல் போவதற்கு வேறு இடமில்லாமல் சுவரில் மோதி நின்றாள் பெண்ணவள். அவனுக்கும் அவளுக்கும் நூல் அளவுதான் இடைவெளி இருந்தது. அவன் மூச்சு காற்று அவள் மேல் வீச கொலோஜன் கலந்து அவன் மேல் அடித்த வாசம் அவளுக்கு முற்றிலும் அந்நியமாகப்பட்டது. அவனுடைய இந்த நெருக்கம் அவளுக்கு கிஞ்சித்தும் பாதுகாப்பாக தோன்றவில்லை. இவன் இவன் என்னவனாக இருக்கவே முடியாது. அவள் உள்ளுணர்வு அடித்து சொல்ல உடனே அவன் மார்பில் கை வைத்து அவனை தள்ளிவிட்டவள் அவன் ஷர்ட் காலரை பிடித்து, நேத்து நைட் என்னை என்னடா பண்ண என்று அவனிடம் கதறினாள். நடந்தவைகளை தெரிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில். அவள் கேட்ட கேள்வியில் ஆத்திரமடைந்தவன், உனக்கு தான் இது ஒன்றும் புதுசு இல்லையே. ப்ராஸ்டியூஷன் தானே பண்ற நீ. ஏதோ உத்தமி மாதிரி அழுது பெர்ஃபார்மன்ஸ் பண்ற என்றவன் அவனுடைய ஷர்ட் காலரை பற்றி இருந்த அவள் கையை பிடித்து அவளை தள்ளிவிட்டான். என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் அவன்? உடலை விற்பவளானான். அவன் சொன்ன வார்த்தைகள் ஈட்டியாய் அவள் மனதை கிழித்துவிட நிலத்தில் விழுந்தவள் அப்படியே அவள் முகத்தை மூடி அழுதாள். உன்னை இங்க வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். அவன் என் கூட இருக்க எவ்வளோ கொடுத்தானோ அதை விட 10 மடங்கு நான் கொடுக்குறேன். யோசிச்சு சொல்லு. உண்மையை சொல்ற வரை உன்னால இங்கிருந்து போக முடியாது என்று அவளை எச்சரித்தவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். ஷவரின் கீழ் நின்றவனுக்கு, நீ என்ன பண்ணுன என்று அவள் கேட்டது அவன் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவனை ஒருமையில் பேசிய முதல் பெண் அவள்தான். கடைசியும் அவளாகத்தான் இருக்கப் போகிறாள் என்று அப்போது தெரியவில்லை அவனுக்கு. லியாவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இவனிடம் என்ன உண்மையை நான் சொல்ல வேண்டும்? அந்த சந்தீப், அவன் யார்? என்னை பற்றி தவறாக பேச இவன் யார்? மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் முட்டையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தவளுக்கு அதிகமான மன அழுத்தத்தில் இருந்ததால் நாசியில் இருந்து ரத்தம் கசிந்தது. பக்கத்து அறையை சுத்தப்படுத்திவிட்டு லியாவுக்கு ஜூஸை கொண்டு வந்த பொன்னம்மா அறையின் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த லியாவை பார்த்தார். அவள் நாசியில் இருந்து ரத்தம் வருவதை பார்த்தவர் வேகமாக ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டிகளை எடுத்து வந்து அதை ஒரு துணியில் கட்டி அவளுடைய நாசியில் வைத்து ஒத்தி எடுத்தார். ஒரு சில நொடிகளில் இரத்த கசிவு நின்றுவிட அவளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அறைக்கு அவர் அவளை அழைத்து சென்றார். அந்த அறையை அவர் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது திறந்திருந்த சாஜன் அறையில் இருந்து இருவரும் செய்த வாக்குவாதம் அவர் காதை எட்டியது. தெளிவாக ஒன்றும் கேட்கவில்லை என்றாலும் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிந்தது அவரால். லியாவை பாவமாக பார்த்த பொன்னம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத கண்ணு. உனக்கும் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று அவள் கன்னத்தில் பதிந்திருந்த கைத்தடங்களை பார்த்தபடியே அவர் கேட்க, அவளோ சந்தீப்னா யாருமா என்று அழுதபடியே அவரிடம் கேட்க பெருமூச்சு ஒன்றை விட்டவரின் முகம் கவலையை தத்தெடுத்து கொண்டது. பல வருஷங்களாக அங்கு வேலை பார்ப்பதால் சாஜனின் குடும்ப விஷயங்களை பற்றி ஓரளவுக்கு அவருக்கும் தெரியும். முதலில் அவளிடம் சொல்வதா வேண்டாமா என்று தயங்கியவர் அவளை பார்க்க பாவமாக இருந்ததால், தேவா தம்பியோட அம்மாவோட 2வது புருஷனுக்கு பிறந்த பையன்தாமா சந்தீப். தேவா தம்பியோட கூட பிறக்காத தம்பி என்றவர், இதுக்கு மேல என்கிட்ட ஒன்னும் கேட்காத கண்ணு என்றபடி அவளுக்கு கொண்டு வந்த சாப்பாட்டையும் ஜூஸையும் அவள் அருகில் வைத்துவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியே சென்றார். எவ்வளவு யோசித்தும் அவளுக்கு ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. தலைவலி வந்ததுதான் மிச்சம். அவன் கேட்ட கேள்வி இன்னும் நெருஞ்சி முள்ளாய் அவள் மனதில் குத்த மன அழுத்தம் ஏகத்திற்கும் அதிகரித்தது. தப்பித்து செல்லலாம் என்று பார்த்தால் அவளுடைய உடல்நிலை அதை பற்றி அவளை நினைத்து கூட பார்க்க விடவில்லை. சொல்லில் விவரிக்க முடியாத அளவிற்கு
அடிக்கடி அடிவயிற்றில் அப்படி ஒரு வலி. குளியல் அறைக்கு சென்றவள் அவள் அணிந்திருந்த ஆடைகளை களைந்துவிட்டு அவளுடைய மேனியை ஆராய உடல் முழுவதும் இரத்த கட்டுகளாக இருந்தது. அங்கங்கு பச்சை நிறத்தில் கன்றி போய் இருந்த அவள் மேனியை பார்த்தவள், என்னது என்ற அதிர்ச்சியில் வாயில் கை வைத்தாள். அடிவயிற்றில் சுருக்கென்று வலி எடுக்கவும் கண்களை இறுக்கமாக மூடி கீழுதட்டை கடித்து வலியை கட்டுப்படுத்தி கொண்டவள் இதமான வெந்நீரில் குளித்து முடித்தாள். சாஜன் அவனுடைய கம்பெனிகளின் ஜெனரல் மேனேஜருடன் வீடியோ கான்பரன்ஸில் இருந்தான். ஜென் கார்மெண்ட்ஸ், ஜென் ஆட்டோமொபைல்ஸ், ஜென் ஸ்டீல்ஸ், ஜென் சோலார் லிமிடெட் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். இத்தனை கம்பெனிகளை ஒற்றை ஆளாக கட்டி ஆள்பவனுக்கு நிற்க நேரம் இருந்தால் கூட ஆச்சரியம்தான். சாஜனும் அதை இஷ்டப்பட்டு செய்வதால் நிர்வாக பொறுப்புகளை என்றுமே சுமையாக நினைத்ததில்லை அவன். அன்றைக்கான மீட்டிங் முடியவே மத்தியானம் 3 மணி ஆகிவிட்டது. பரத்துக்கு எடுத்தவன், ஷெட்யூல் த ரிமைனிங் கால்ஸ் டுமாரோ. ஐ நீட் சம் ரெஸ்ட் என்றான். கடந்த வாரம் அவனுடைய தொழிற்சாலையில் இன்கம் டாக்ஸ் ஆடிட் நடந்ததால் 1 வாரம் கழித்துதான் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவன் தூங்கி எழும்போது இரவு 9 மணி இருக்கும். அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் அவன் அருகே வந்த பொன்னம்மா, தம்பி, அந்த பொண்ணு காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல என்று சொல்ல, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க என்று சொன்னவன் அவளை பார்க்க அவளுடைய அறைக்கு செல்ல அத்தனை முறை கதவை தட்டியும் திறக்கவில்லை அவள். பொறுமை இழந்தவன் அவனே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். மெத்தையில் கால்களை குறுக்கி முணங்கியபடி படுத்திருப்பவளை கண்டவன் சாப்பாடு எடுத்து வந்த பொன்னம்மாவிடம், எழுப்புங்க என்றான் அவள் முகத்தை ஆராய்ந்தபடியே. அவன் சொன்னபடியே லியாவை எழுப்ப முயன்றவர், உடம்பு அனலா கொதிக்குது தம்பி, காய்ச்சல் அடிக்குது போல என்றார். ஆம், உடல் வலி பொறுக்க முடியாமல் அவளுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. எரிச்சலில் அவனுடைய கேசத்தை பின்னிட்டு அழுந்த கூதியவன் அவன் அறைக்குள் வேகமாக சென்றான். பொன்னம்மா லியாவை எழுப்பி சாப்பிட சொல்ல லியாவால் எழுந்து அமரக்கூட முடியவில்லை. மாத்திரை போடுறதுக்காவது கொஞ்சம் சாப்பிடு கண்ணு என்று அவர் சொல்ல அவளும் உடல் வலி பொறுக்க முடியாமல் சாப்பிட்டாள். அவனுடைய அலமாரியில் இருந்து காய்ச்சல் மாத்திரைகளை தேடி எடுத்தவன் வேண்டா வெறுப்பாக அவள் அருகில் அதை வைத்து விட்டு செல்ல லியா போகிறவனின் முதுகைத்தான் கலங்கிய விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள். வழமை போல் யாருக்கும் காத்திராமல் மறுநாள் காலை அழகாக புலர மெதுவாக கண் திறந்தவளுக்கு அவளை பற்றி எல்லாம் நினைவுக்கு வந்தது. நினைவு வந்த அடுத்த நொடியே ஏன் தான் எல்லாம் நினைவுக்கு வந்ததோ, மறந்தே போய் இருக்கலாமே என்று அவளுக்கு தோன்ற அப்படியே தலையணையில் முகம் புதைத்து கண்ணீர் சிந்தினாள் பெண்ணவள்.